ட்ரேடிங் இஸ் மை பேஷன் சொல்கிறவங்களுக்கும் ட்ரேடிங் ஒரு அடிக்ஷனாக இருக்கவங்களுக்கும் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தலை சொல்கிற மாதிரி ஒரு மெலிசான கோடு தான் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் ட்ரேடிங் என்னோட பேஷன் நினச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே ஆக்சுவலி ட்ரேடிங்கில் அடிக்ட் ஆகி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும்கான மேஜாரிட்டியான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ அது என்ன அண்ட் ஓவராலாக 90% ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இன்றைக்கி இருக்கவங்க ஒரு கட்டத்தில் இந்த ட்ரேடிங்கில் அடிக்ட் ஆகியிருந்தவங்க தான். அவங்க அதுலேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆனாங்க, ஓவராலாக அவங்களோட அப்ரோச் எப்படி ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்க்கு மாறுச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ட்ரேடிங் அடிக்ஷனுக்கும் ட்ரேடிங் பேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பிரிச்சுப்போம். நான் ஒரு 5 சிம்டம்ஸ் சொல்கிறேன். அந்த 5 சிம்டம்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசு படப்படன்னு அடைச்சிக்குதா, ஐயோ இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? இன்கேஸ் அப்படியே கன்ஃபியூஷன் தாண்டி நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்தாலும் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ இல்லைனா உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீனையும் பார்த்துட்டே இருக்கீங்களா? அந்த எம்டிஎம் பார்த்துட்டே இருக்கீங்களா? இல்லை அந்த பொசிஷன்ஸு கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லைனா லாஸில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அண்ட் தேர்ட் திங், நோ மேட்டர் வாட் 9 o'clock to 3 o'clock நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் மைண்டு ட்ரேடிங் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா, இல்லை உங்கள் மைண்டு எக்ஸிஸ்டிங்காக என்ன பொசிஷன் எடுத்திருக்கீங்களோ அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்ததுன்னா 100% நீங்கள் ட்ரேடிங்கில் அடிக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ட்ரேடிங் பேஷனேட்டாக பண்ணுறவங்க இல்லை ட்ரேடிங் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 9 o'clock அந்த ட்ரேட் எடுக்க போகிறாங்கன்னா 9 o'clock முன்னாடியே எடுக்க போகிற ட்ரேடுக்கான பிளானை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் பிளான், இன்றைக்கி மார்க்கெட் இப்படி போச்சுன்னா நான் இதை பண்ண போகிறேன், மார்க்கெட் இப்படி கீழே போச்சுன்னா நான் இதை ஷார்ட் பண்ண போகிறேன்னு ஒரு டீட்டெயில் பிளான் இருக்கும். மார்க்கெட் அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பையோ இல்லை செல்லோ பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரேட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா டன் ஃபார் த டே. அவள் தான் அவங்க ட்ரேட் எடுத்துட்டாங்க, நெசசரி ஸ்டாப் லாஸை போட்டாங்க, டார்கெட்டை போட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த எம்டிஎம் ஸ்க்ரீன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா எவ்ரி சிங்கிள் டைம் நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இது எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ட்ரேட் த பிளான் த ட்ரேட், அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்னென்னா, ட்ரேடிங்கில் வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி ரைட் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த 10 ட்ரேடு 10மே ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். 10 ட்ரேட் படி நான் ரூல்ஸ் படி எடுத்தேன்னா அவ்வளோதான், ரூல்ஸ் பைன்னு சொல்லி தான் நான் எடுத்தேன்னா, ரூல்ஸ் செல்லுன்னு சொல்லி தான் நான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். பட் நிறைய பேர் ஒரு ட்ரேட் எடுத்துட்டாங்கன்னா அது அட்லீஸ்ட் 10 ரூபா ப்ராஃபிட்லேயே முடியணும். ஏன்னா அவங்களுக்கு அது அகெயின்ஸ்டாக போச்சுன்னா மார்க்கெட் கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. வாண்டிங் டு பி ரைட்டுன்றதே மார்க்கெட்டில் ரொம்ப தப்பு. லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், எல்லா ட்ரேடுமே கரெக்டாக போகணும்னு அவசியம் இல்லை. அந்த லாங் ரனில் ஒரே ஒரு பிரின்சிபல் தான் முக்கியம். நீங்கள் ரைட்டாக ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் கரெக்டான ட்ரேடில் ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, உங்கள் ட்ரேட் தப்பாக போச்சுன்னா 5 ரூபா லாஸ்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் 50 ரூபா லாஸ் ஆகும்போது தான் பிரச்சனை. அந்த 50 ரூபா லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா 5 ரூபா லாஸில் நம்ம வெளியே வர்றதுக்கு தயக்கப்படுவோம். அதே ஓகே கொஞ்சம் ரிகவர் ஆயிரும் வெயிட் பண்ணி 5 ரூபா 10 ரூபாவும் 10 ரூபா 20 ரூபாவும் 20 ரூபா 50 ரூபா லாஸ் ஆகும். ஸோ எப்பயோ 5 ரூபா லாஸில் வெளியே வந்திருக்கிறது தேவையில்லாமல் நம்ம ஹோல்ட் பண்ணி 50 ரூபா லாஸில் வெளியே வரும். இதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனே கோர் பிரின்சிபல் வாண்டிங் டு பி ரைட். நான் ரைட்டாக இருக்கணும், மார்க்கெட்டை நான் ப்ரூவ் பண்ணணும், நான் கரெக்டு அப்படின்றது நீங்கள் நினைக்க உங்களுக்கான லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அண்ட் நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா ட்ரேடிங் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். என்ன பிரச்சனைனா, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கா, ஓகே அதில் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே மேலே போகும் அப்படின்றத பை பண்ணுறாங்க. பட் இவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேடர்ஸ் மட்டும் இல்லை, மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கிளியராக ட்ரெண்டில் இருக்குது, பட் நீங்கள் அகெயின்ஸ்ட் த க்ரௌட் போகணும்னு நினச்சி ஷார்ட் பண்ணுறீங்க. ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பட் இது என்ன கொண்டு போகும்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒன் வே ரோட்டில் ஆப்போசிட்டில் பைக் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே போகிறீங்க. ஸோ ஆப்போசிட்டில் லாரி வரும், பைக் வரும், கட்டடிச்சு போகிறீங்க. எவென்ச்சுவலி சம்டைம்ஸ் நீங்கள் போகிற பிளேஸுக்கு போய் சேர்ந்துருவீங்க. அது ஒரு அட்ரினல் ரஷ் கொடுக்கும். ஏன்னா மக்கள் டோட்டலாக அகெயின்ஸ்டாக ஒரு மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டான ஒரு இதுவை நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அது ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருச்சுன்னா தட் வில் கிவ் யூ அன் ஹை. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் டைம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும்போது ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் டைம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும்போது பை பண்ண ட்ரை பண்ணுவீங்க, எக்ஸ்பெக்டிங் எ ரிவர்சல் டு ஹேப்பன். 99% நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் கூட அந்த 1% உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்போது, எப்படி ஒன் வேல பைக்கில் ஆப்போசிட்டாக போகும்போது சடனாக ஒரு லாரி மேலேயோ இல்லை எங்கேயோ இடிச்சு டோட்டலாக காலியாகிறன்ற மாதிரி தான் இந்த ஒரே ஒரு ட்ரேடு கேன் டோட்டலி வைப் யூ அவுட்.
ஸோ அது வரைக்கும் சின்ன சின்னதாக ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க நீங்கள் ரிவர்சல் எடுத்து எடுத்து. சம்டைம்ஸ் நீங்கள் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது பை பண்ணால் திருப்பி ரிவர்சல் ஆகும்னு நினச்சி மார்க்கெட் இன்னும் கீழே போகும். சரி கீழே பிடிச்சுன்னு சொல்லி திருப்பி ஆவரேஜ் டவுன் பண்ணுவீங்க, இன்னும் கீழே போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸில் உட்காந்துட்டு இருப்பீங்க, அதை ரிகவரே பண்ண முடியாது. அந்த அதர் ஹேண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பைக் ஓட்டுறவங்க மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு பைலட் மாதிரி வச்சுக்கோங்க. பைலட்டுக்குன்னு ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஒரு பைலட் உள்ள ஒரு ஏரோப்ளைன் உள்ள வந்தாருன்னா எடுத்தவொடனே உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டு போயிட மாட்டார். அவருக்கான எல்லா டூ டூ லிஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவார். அந்த ஏர்க்ராஃப்ட்டில் இருக்கிற எல்லா மெயின்டெனன்ஸ் விஷயமும் ஓகே ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுவார். அண்ட் தென் ஃபைனலி வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார். விண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு பார்ப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அந்த ஒரு அவருக்கு ஒரு கோ சிக்னல் வந்ததுக்கப்புறமா அவர் எவென்ச்சுவலி அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண போகிறார். ஸோ ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணுறவர் வந்து ஒரு ஸ்டாமோ இல்லை வெதர் கண்டிஷன்ஸ்னோ அகேன்ஸ்டாக இருந்தது அந்த ஸ்டாம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பார். அதுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து நான் போயிட்டு எப்படி வெளியே வரேன் பாரு அப்படின்னு ஒரு அட்ரினல் ரஷ்ஷுக்காக அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிளியர் கட் கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த கைட்லைன்ஸை அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ பைக் ஓட்டும் போது நான் கட் அடிச்சுட்டு போகிறேன், ஓவர்டேக் பண்ணுறன்றதெல்லாம் நமக்கு கிட்ட வச்சிருக்கிற ஒரு அட்ரினல் ரஷ். இது பண்ண ஒரு ஹை கொடுக்கு மீன் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பைலட்ஸ்லாம் வந்து இது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் ஏலேருந்து டெஸ்டினேஷன் பி போகணும். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கும் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களோட அப்ரோச் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளியர் கட் பிளான் வச்சுருக்காங்க, ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி ஓகே பை பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சா ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம், நான் வெயிட் ஃபார் அனதர் ட்ரேட் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேனே தவிர இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சு இந்த ட்ரேடை நான் ரிகவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் என்றைக்குமே அவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபைனலி இன்கேஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக போகுது, தொடுறது எல்லாமே தப்பாக போகுது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஸ்டாப் ஃபார் அ வைல், டேக் அ பிரேக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் 200 வருஷமாக இங்கே தான் இருக்குது, அடுத்த ஒரு 500-1000 வருஷத்துக்கும் இங்கே தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த ட்ரேட் இல்லை, நாளைக்கு இந்த ட்ரேட் எடுக்கலாம். பட் உங்களோட எமோஷனல் கேபிட்டல் போயிடுச்சுன்னா திருப்பி ட்ரேட் பண்ணவே முடியாது. நார்மல் கேபிட்டல்ன்றது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மணி, அந்த மணி நாளைக்கு நீங்கள் சம்பாரித்து திருப்பி கொண்டு வந்துடலாம். பட் இந்த எமோஷனல் கேபிட்டல் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். உங்களை நீயே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலே நம்ம ட்ரேடர் தானா, இல்லை சந்தானம் சொல்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டோமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் ஏன் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டேமேஜ் ஆகும்போது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறீங்கன்னா டேக் அ பிரேக், 1 வாரம் 2 வாரம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே இதெல்லாம் தான் என் மிஸ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா, ஓகே. செகண்டு என்னோடய ஜாபுக்கும் என் ட்ரேடிங்க்கும் கான்ட்ராடிக்டாக இருக்குது, டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படியா, ஓகே அப்போ நான் இன்ட்ராடேலேருந்து ஸ்விங்க்கு மாறிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு வாரம் எடுத்து பிரேக் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த 1 வாரம் பிரேக்கில் மார்க்கெட்டை பற்றி படிக்காதீங்க, உங்களை பற்றி படிங்க, உங்களோட ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பற்றி படிங்க. இது உங்களோட ட்ரேட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். ஓகே 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா 8 ட்ரேட் நான் ப்ராஃபிட்டை தான் எடுத்திருக்கேன், பாக்கி அந்த 2 ட்ரேட் அதிகமாக லாஸ் எடுத்துருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஸோ என்னோட ப்ராப்ளமே லாஸை நான் ரொம்ப தூரம் வைக்கிறேன், அப்படி வைக்காமல் சீக்கிரமாக கட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இதுதான் நான் ப்ராப்ளம், இதுதான் என்னோட மிஸ்டேக்ஸ், இதை நான் சால்வ் பண்ண போகிறேன்னு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி நீங்கள் உள்ளே வரும்போது கிளியர் கட்டாக இருக்கும், உங்கள் மைண்டு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி கேன் கெட் பேக். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் ஒழுங்காக போகலைன்னா நம்ம பண்ணுற தப்பு, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ட்டு இன்னும் நிறைய ப்ரெஷர் போட்டு திருப்பி அதிகமாக லாஸ் ஆகுங்க. ஸோ இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது அபவுட் மார்க்கெட்ஸ் இல்லை, அபவுட் மைண்ட் செட். அதனால் டேக் அ பிரேக் அண்ட் தென் கம் பேக். புதுப்பேட்டையில் சொல்கிற மாதிரி தியாகம் தான் உன்னை உயர்த்தும்ன்ற மாதிரி ரூல் பேஸ்டு ட்ரேடிங் மட்டும்தான் அந்த லாங் ரனில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஒரு பர்சனாக ஆகும். ஸோ நீங்கள் கட் ஃபீலிங், இன்ட்யூஷன் ஃபீலிங்லாம் அந்த ஷார்ட் ரனில் ஒன்றா நல்லா இருக்கலாம், பட் அந்த லாங் ரன் உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் அந்த ட்ரேடிங் அடிக்ஷனுக்கும் அந்த ட்ரேடிங் பேஷனுக்கும் உள்ள ஓவரால் டிஃபரன்ஸே இந்த சின்ன லைனான இந்த ரூல் பேஸ்ட் அப்ரோச் தான். எப்போ ஒருத்தர் ரூல் பேஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடிங் அடிக்ஷன்லேருந்து இந்த ட்ரேடிங் பேஷனுக்குள்ளே வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.